வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். என்னது உங்களை கூப்பிடக்கூடாதா? உங்களை கூப்பிடக்கூடாதா? நீங்க கடைசியா கவலையப்படாதீங்க. நிச்சயமா நிச்சயமா. அடுத்ததாக சவுண்ட் மிக்சிங்ல ஒர்க் பண்ண ஏஎம் ரஹமத்துல்லா. கூப்பிடக்கூடாது மிரட்டரா இருங்க. வாங்க ஒரு 4 வார்த்தை பேசுங்க. என்ன இப்ப? எல்லாருக்கும் வணக்கம். சாரோட ஒர்க் பண்ற இது 5வது படமா 6வது படமா தெரியல, 10 இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன் சார்ட்ட, யூஸ்வலா பார்க்குற மாதிரி இல்லை இது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா சேர் இருக்கு. நான் எதுக்குன்னு இப்ப கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் அடிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா அது இமோஷனல் அடிஷனும் கூட. நம்ம டைரக்டர் இருக்காரு இல்லையா, டைரக்டரோட அப்பா வந்து டைரக்ஷன் டீம்ல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். என்ன நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க பையனை பத்தியும் படத்தை பத்தி என்ன பேச போறீங்கன்றது வந்து நாங்கெல்லாம் கேட்க ஆவலா இருக்கோமோ இல்லையோ, உங்க பையன் இப்பயே நர்வஸ் ஆயிட்டாரு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்துட்டார். ஸோ அவர் ரொம்ப ஆவலா இருப்பார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பத்தியும் அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் பேசுவாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்பவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக கலர் பேலட்ஸ் எல்லாமே நல்லா சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிரியேட்டிவ் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஹோப் அது வந்துட்டு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரியில ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறதுனால ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி மாஸ்டரை பேச கூப்பிட போறோம். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சார் கூட எனக்கு 2வது படம். ஃபர்ஸ்ட் ஹிட்லர்னு ஒரு படம் பண்ணேன். தேங்க்யூ சார். எனக்கு விஜய் சாரோட சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. 3வது ஒரு படம் இருக்கு, பாபு சார் ஏற்ற மாதிரி இருக்காரு. அதுவும் சார் தான் சொல்லியிருந்தாரு. அடுத்த படத்துலையும் கன்னியூ ஆகிறேன். தேங்க்யூ சார். வெத்தலை சாங் வந்து கண்டிப்பாக செம ஹிட்டு சார். சூப்பராக இருக்குது சாங்கு. விநாயகை பற்றி சொல்லணும். அந்த படத்தில் மெயின் விநாயக் தான். என்னோட டேரக்டர் தான் மெயின் ஒரு படத்தில். விநாயக் இப்போ இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு விநாயக் அண்டு ஸ்ரீகார்த்திக் இங்கே தான் இருக்காரு. விக்னேஷ், 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே நல்ல டேலண்டான ஆட்கள் எல்லாருமே. விநாயக் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக 100% நல்ல ஒரு ஹிட் ஆகும். ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது விஜய் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ விநாயக் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் விஜய் சார் மூலிமா விநாயக் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். அசோசியேட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேசுறீங்கன்னு அவர் டீம் எல்லாம் புஷ் பண்றாங்க. அமேசிங். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இவருடைய வாய்ஸ் அவ்வளவு பிடிக்கும். ஆக்டர், சீனியர் ஆக்டர் தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.